அன்பும் கண்மணியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து அந்த வெண்ணிலா முகத்துல கரிய பூசணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்பு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது அன்பு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு கரக்கமா வர்ற மாதிரி வர்றாங்க. அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. அவங்க கரெக்ட்டா டேப்லெட்லாம் எடுத்துக்காதனால இந்த மாதிரி மயக்கம் அவங்களுக்கு வருது. உடனே இத பார்த்த கண்மணி அம்மா, "ஏய் கண்மணி, மாப்பிள்ளை கீழ விழுந்துட்டாருடி, வாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் அன்பு மேல தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்குறாங்க. அவங்க மயக்கத்திலேயே இருக்கிறாங்க. உடனே கண்மணி, "என்னாச்சு இவருக்கு? இவரு ஒழுங்கா மாத்திரையெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. சாப்பிட்டுருக்கவும் மாட்டாரு" அப்படின்னு கண்மணி நினைச்சேன். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லிட்டு அன்புவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். அன்புக்கு செக்கப் பண்ணிட்டு டாக்டர் கண்மணி கிட்ட வர்றாங்க. கண்மணி, "என்னாச்சு டாக்டர்? அவர் எப்படி இருக்கிறாரு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நல்லா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் கரெக்ட்டா குடுத்த மெடிசன ஃபாலோ பண்ணவே இல்ல. போன தடவ வரும்போது என்னம்மா சொன்னேன்? கரெக்ட்டா மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன் நீங்க கரெக்ட்டா மெடிசன்லாம் குடுக்கலையா? அதனால தான் அவருக்கு இப்படி மயக்கம்லாம் உண்டாயிருக்கா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சாரி டாக்டர், இப்ப நான் அவர் கூட இல்ல" அப்படி சொல்லிட்டு கண்மணி சொன்னதும், உடனேவும் அன்பு இருந்துக்கிட்டு மயக்கத்துலேருந்து முழிச்சுடுறாங்க. முழிச்சதும் டாக்டர் அன்புகிட்ட போயிட்டு, "என்ன நீங்க கரெக்ட்டா மெடிசன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரி மயக்கம் இனிமேலும் வந்துச்சுன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அன்புகிட்ட சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "நான் டேப்லெட் போட்டு உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் டாக்டர்? நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அன்பு ஒரு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "அதான் டாக்டர் சொல்றாங்கல்ல, மாத்திரை கரெக்ட்டா போடுறதுக்கு உங்களுக்கு என்னவா?" அப்படி சொல்லிட்டு இங்க கண்மணி அன்புகிட்ட சொல்றாங்க. உடனேவும், "எனக்கு என்ன ஆனா என்ன? யார் என்னை பத்தி கவலைப்பட போறா? நான் எதுக்காக மாத்திரை போட்டு உயிர் வாழணும்?" அப்படி சொல்லிட்டு அன்பு பிடிவாதமா இருக்கிறாங்க. "நான் ரெகுலரா டைமுக்கு உங்களுக்கு டேப்லெட் குடுப்பேன். அத நீங்க கரெக்ட்டா போட்டுக்கணும். அப்படி போடலன்னா பார்த்துக்கோங்க" அப்படின்னு கண்மணி அன்புவ மிரட்டுறாங்க. அன்புக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இத பார்த்துட்டு கண்மணி அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. எப்படினாலும் மாப்பிள்ளை மேல அக்கறையா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.